Hi everyone, வணக்கம் and welcome to Good Evening Canada, Indian show sponsored by Maya's Furniture. Time on the 9:07 p.m. in Toronto and the temperature is -5 degrees Celsius. So a lot of things உங்களுக்கு updates எல்லாம் இருக்குது. So we're going to go to the agenda right away. So top of the hour இன்னைக்கு we actually have an interview with the truck driver. தயாளன். ஸோ இன்றைக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும் இந்த ப்ரோட்டஸ்ட் வந்து நடக்குது அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் டிராஃபிக்கால் ரோட்ஸ் பிளாக்டாக இருக்குது, ஜஸ்ட் ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்து போகிறதுக்கு நல்ல டிலேயாக இருக்குது பிகாஸ் இஸ் ட்ரக் ஸ்டாப்ட் ஆல் ஓவர். பேசிக்லி இந்த ப்ரோட்டஸ்ட் என்னத்தை பற்றியண்டா இட் இஸ் அபவுட் ட்ரக் டிரைவர்ஸுக்கு வந்து மேண்டட்டரியாகவே வேக்சின் போட்டிருக்கணுமெண்டு இப்போ சட்டமாக வச்சுருக்கேன். ஸோ தே ஹாவ் டு டூ திஸ் உண்டு. ஸோ நிறைய பேர் இப்போ வேக்சின் போடாத ஆட்கள் எல்லாரும் இதால் அஃபெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ we will go into detail and speak to him about that. And then we have Conservative Party leader Aaron O'Toole. அவனோட opinion இந்த protest பற்றி என்னென்று அதுவும் பார்க்க போகிறோம். And then we have Chief Medical Officer of Health Dr. Karen Moore. இன்றைக்கு அவர் என்னத்தை பற்றி காய்க்கிறாருண்டா உங்களுக்கு மண்டே, அதாவது January 31st ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் லூசன் பண்ணுறாங்க. ஸோ சில இதில் வந்து இப்போ ரெஸ்டாரண்ட்ஸ் அதிலக்கெல்லாம் திருப்பி போயிடும். ஸோ அந்த அப்டேட்டோட ரூல்ஸ் என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன மூவிங் ஃபார்வர்ட் என்னென்ன மாற்றப்படுதுண்டு அதை பற்றி காய்க்கப்படுறார். And then for our Canadian Valam today, we have Prime Minister Justin Trudeau. எல்லாரும் சில நியூஸில் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து self-isolationல வந்து இருக்கிறார். So we'll get into the details about that. And then we have our currency rates for today. எங்களோட ட்ரீட் எங்களோட கலையரங்கத்தில் we have சுஹல்யா ரகுநாதன். ஷீ இந்த மாதம் வந்து ஜனவரி தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த், அதனால் தமிழ் லாங்குவேஜை பற்றி பாடியிருக்கா. ஸோ we'll get to hear about that. And then we'll have the weather and then the news. So starting off, எங்களோட top of the hour, again we have an interview with Dayalan, who is a truck driver. So I'm going to call him in. வணக்கம் தயாளன். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நான் சும்மா இருக்கேன். தேங்க்யூ. டைம் எடுத்து வந்து எங்களோட ஷோவில் வந்து கலந்து கொண்டு இருக்கிறேன். சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட்லி நீங்கள் ட்ரக் டிரைவர், எத்தனை வருஷமாக ட்ரக் ஓட்டுறீங்க? இப்போ 11 வருஷமா ஓடிக்கொண்டு இருக்கிறேன். ஓ வாவ். அண்ட் இன்னும் நிறைய ஆட்கள் எங்களோட தமிழ் கம்யூனிட்டியில் வந்து ட்ரக் டிரைவர்ஸாக இருக்கிறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன்ஸ் நான் இன்றைக்கு கேட்க போகிறேன் இந்த ப்ரோட்டஸ்ட் பற்றி. ஸோ இந்த ப்ரோட்டஸ்ட் நடக்கல எனக்கு தெரியும். அண்ட் அகேன் இது மேண்டட்டரியாக அந்த வேக்சின் போடணுமெண்டு இந்த ப்ரோட்டஸ்ட் இப்போ போடாத ஆட்கள் ட்ரக் டிரைவர்ஸ் அதெல்லாம் எஃபெக்ட் பண்ணுது. இதில் வந்து உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த ப்ரோட்டஸ்ட்டை பற்றி? ப்ரோட்டஸ்ட்டை பற்றி இப்போ நாங்களும் ஒரு சாதாரண சிட்டிசன் தானே. இப்போ ரெகுலர் சிட்டிசனுக்கு என்னென்ன இதுகள் இருக்கோ அது இது நாங்களும் ஃபாலோ பண்ணத்தான் போகணும் கட்டேன். இப்போ நாங்கள் அதில் வந்து ஒரு ஸ்பெஷல் கிடையாது. இப்போ உலகாலம் எங்களை இப்போ போர்டர் க்ராஸ் பண்ணதெல்லாம் முடியும் எக்ஸம்ப்டட் ட்ராவலர்ன்னு சொல்லி. பட் அது ஒரு தேவை இருந்தபடி அப்படி செய்யணும். பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் டைம் நாங்களும் ரெகுலர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணத்தான் போகணும். ஓகே, தேங்க்யூ. ஸோ ரெண்டாவது இதை வந்து இப்போ சில ஆட்கள் மேபி உங்களோட இதை முடிவோட they don't ஒரு நாங்கள் செய்யணும் மேபி இல்லாமல் ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஏன் இது கட்டாயமாக ஒரு ரூலாக வந்திருக்கேன் யோசிப்பியம். ஸோ இந்த முடிவால் இன்னும் நிறைய ட்ரக் டிரைவர்ஸ் இப்போ போடாத வைக்க இப்போ போட விருப்பப்படாத வைக்க அவன் வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ இந்த வேலையை ஸ்டாப் பண்ணபடியாக இந்த எக்கானமிக்கும் இப்போ இந்த சப்ளை அண்ட் க்ரோசரிஸ் அதற்கும் முக்கியம் ட்ரக் கொண்டு போயிட்டு கொண்டு வர சாமான்களை இந்த வழியில் எப்படி அதை அஃபெக்ட் பண்ணப்போகுது? ஒரு சிறிய எஃபெக்ட் ஒன்று இருக்கத்தான் செய்யும். ஆனால் இப்போ எங்களை பொறுத்த மட்டும் இப்போ போர்டர் கிராசிங் பார்க்க போனால் அவ்வளோ எஃபெக்ட் ஆன மாதிரி தெரியல. ஏனெண்டா மோஸ்ட்லி எங்களை சவுத் ஏஷியன் கம்யூனிட்டி தான் இப்போ அந்த டிரைவர்ஸ் ஃபீல்டில் கூடுதலாக இருக்கணும். அதனுடைய இப்போ அந்த கூடுதலாக உங்க இமிக்ரேஷன் நியூ இமிக்ரன்ஸ் கூட இருக்கிறமோ அந்த இடங்கள்ல பெரிய பாதிப்பு இருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்கிறீங்க அது பெரிய எஃபெக்ட் இருக்காதுன்ட்டு. ஸோ we're hoping அதை தான் முடிவு பண்ணிட்டு பிகாஸ் we don't want ஒரு எஃபெக்ட் இந்த ரூல் வந்தபடியாக எல்லாம் கிளாப்ஸ் ஆகுதுன்ட்டு. ஸோ நாலாவது உங்களுக்கு லாஸ்ட் கொஸ்டின் வந்து இப்போ இந்த ப்ரோட்டஸ்ட் எல்லாம் நடக்குது, கவர்மெண்ட் இதனால் இப்போ என்ன ஹெல்ப்போ என்ன அவை செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? கவர்மெண்ட் என்ன பொறுத்த மட்டும் பெருசா செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. இவே கொஞ்சம் பார்க்க போனா கொஞ்சம் அவசரப்பட்ட மாதிரி கிடக்கும். இப்போ எங்கட ஃபீல்ட மட்டும் இப்போ நாங்கள் வந்து கிராஸ் போர்டர் டிரைவர்ஸ் இப்போ வந்து என்ன யூஎஸ் வந்து அவையும் இப்போ அனௌன்ஸ் பண்ணி இப்போ இது பண்ணி மெண்டட்டோரியா இது கொண்டு வந்திருக்கணும். அதாவது வேக்சின் போட்டாக்கள் தான் நாங்கள் போர்டர் கிராஸ் பண்ணலாம்ட்டு. இப்போ
இங்கத்த கவர்மெண்ட் வந்து சில நேரம் அதுக்கு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இப்ப அவை அதை மெண்டட்டோரி ஆக்க வழி கிடைக்கல. இப்ப இந்த இவை கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கலாம், இவை கொஞ்சம் ஏர்லியா ஜெயிட்டம் போல நடக்க. அதான் இப்ப அதான் நீங்க அதான் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷனை கிரியேட் பண்ணி கொண்டிருக்குன்னு நினைக்கிறேன். மேண்டட்டரி. ஆனால் ட்ரக் டிரைவர் வந்து இந்த ரேண்டமான ஒரு குரூப்புக்கு வந்த உடனடியாக ஒரு கடமையான அப்படி ரூல் கொண்டு வந்தது ஒரு அவசரப்பட்ட மாதிரி தான். ஸோ அகேன் தேங்க்யூ இன்றைக்கு வந்து ஷோவில் கலந்து கொண்டு உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணதுக்கு அண்ட் உங்களோட டைம் எடுத்ததுக்கு தேங்க்யூ. நன்றியா, வணக்கம். So here we had again Thailand truck driver உங்களுக்கு வந்து opinion சொல்லியிருக்கார். So his opinion வந்து not really about change பண்ணது. இப்போ நாங்களும் இங்கே இருக்கிற citizens தான் இப்போ ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணுமெண்டு which is good. But we have other people, some people who இப்போ நாங்கள் போடணுமெண்டு ஏன் அந்த இதில் ஒரு disruption மாதிரி வந்திருக்குது. ஸோ இதால் ஒசி என்னென்ன எஃபெக்ட்ஸ் எடுக்குது. ரைட் நவ் a lot of people again traffic இதெல்லாம் நடந்தோட்டே இருக்குது. இப்போ ஒசி அப்டேட்ஸ் லேட்டர் ஆன் இஃப் ஒரு குட் டர்னுக்கு போதா பேட் டர்னுக்கு போதா என்ன மாதிரி வருதுண்டு. So now that we've heard a truck driver and opinion, we are going to hear Conservative Party leader Aaron O'Toole அவர் and opinion in the truck protest பற்றி என்னண்டு. And rather than delivering, we see further and further division. So the dignity of a job of any type is something I will always stand up and fight for. And what concerns me now, a couple of years ago, we were calling truckers, we were calling grocery store clerks, our essential workers, we were calling them heroes. Now, too many people are allowing the frustration of the pandemic to allow ourselves to become divided, to allow the majority to be so frustrated with the minority that we're willing to see people lose their livelihood, lose their faith in this country. And that will cause permanent damage long beyond COVID-19. So I will always fight for the trucker, the essential worker, the Canadian who wants to work. And so will any member of the Conservative caucus. The question is, why would Prime Minister Trudeau not stand up for working people? The convoy itself is becoming a symbol of the fatigue and the division we're seeing in this country. So tomorrow I will be meeting with truckers to hear their concerns, to talk about the proposals I brought 3 weeks ago to try and make sure we can keep grocery store shelves full, keep people working, and work together. And I would ask Canadians that are frustrated by the convoy or frustrated by people that may not yet be vaccinated, let's work together as a country. Let's not give up on anyone. Let's come together like we did in the first wave of this pandemic, with compassion, with the ability to overcome the frustrations we all feel. Il y a beaucoup de frustration après 2 ans d'une pandémie, mais on doit travailler ensemble pour tout le monde, incluant les camionneurs. Et c'est pourquoi les conservateurs vont toujours lutter pour les Canadiens qui veulent travailler pour leur famille. Personne ne doit pas perdre leur emploi à cause de la pandémie. C'est possible d'utiliser les autres outils pour protéger nos concitoyens, d'utiliser les tests de dépistage rapides, les règles sanitaires pour préserver notre qualité de vie. It's the type of leadership we're not seeing from Justin Trudeau. This convoy, in many ways, represents people who feel they do not have a voice in Ottawa. I want you to know, as we did in the election, we will try and make sure that everyone has a voice and no one is left behind in the pandemic, in the cost of living crisis, in the housing crisis. The Conservatives will always stand up for working Canadians, and we will always try and find ways to bring this country together. So I'm appealing to people
let's ensure that voices can be heard. Let's ensure that protests are peaceful. And let's try and work together to manage COVID-19, to reopen safely, and to not condemn one another at a time that we need to come together. So the Conservative Party has met. We've talked about our election, but our most important guiding principle is that we will always be here for people that don't feel they have a voice in Ottawa, they don't feel they have the lobbyists or the big influence within the Liberal Party to have their voice heard. Whether it's a small trucker, whether it's someone working a shift at a grocery store, whether it's a fisherman or someone in a mine in Northern Ontario, we will always be your voice. We will always respect you, and we will always try and bring solutions to this country, not division. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 647-390-8969. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show is sponsored by Maya's Furniture. Time on the 9:20 p.m. in Toronto and the temperature is -5 degrees Celsius. ஸோ கன்சர்வேட்டிவ் பார்ட்டி லீடர் அவரோட ஒப்பீனியனும் கொடுத்துருக்காரு. சொல்லியிருக்கா நிறைய பேர் வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருக்கிறீங்களேன்ட்டு, இந்த சில ஆட்கள் வந்து வேக்சின் போடாமல் இருக்கிறேன், அதனால் இந்த ஹோல் டிலேஸ் ப்ரோட்டஸ்ட் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குதுன்ட்டு ஒரு டிஸ்ட்ரப்ஷனாக இருக்குதுன்ட்டு. பட் ஏர் நோட்டில் வந்து நாளைக்கு ஆக்சுவலி ஹீ இஸ் கோயிங் டு பி விசிட்டிங். ஸோ சில ஆட்கள் ட்ரக் டிரைவர்ஸ் வந்து போய் விசிட் பண்ண போகிறார் நாளைக்கு, பார்த்து காய்க்க போகிறேன். ஸோ நாளைக்கு அந்த நியூஸ் எல்லாம் யூ பி அப்டேட்டட் வித் தட் இஸ் வெல். அடுத்தது வந்து உங்களுக்கு என்ன ஆன்டேரியோவுக்கு வந்து ஸோ அகேன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இன்ப்ளேஸாக இருந்தது லாக்டவுனில் வந்து. இந்த லாக்டவுனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரெண்டாவது ஸ்டெப் போகிறதுக்கு January 31st தான் டேட் குறித்து வச்சுவேன். ஸோ அதே போல் ஆன் ஸ்கெட்யூலாக, அதாவது இந்த மண்டே January 31st ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் லூசன் பண்ண போகிறேன். ஸோ லூசன் இந்த சென்ஸ் ஆஃப் என்ன செய்ய போகிறேன்டா, இப்போ பிஸ்னஸஸ் எல்லாம் திருப்பி இந்த பப்ளிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தோட they can go back to operating 50%. ஸோ ரெஸ்டாரண்ட்ஸ், பார்ஸ் அந்த மாதிரி இடங்களெல்லாம் 50% கெப்பாசிட்டியில். ஆனால் என்ன டிஃப்ரெண்ட்டாக இப்போ நீங்கள் முதல் போன விட இப்போ போய்க்க வாட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இப்போ நோ லாங்கர் இப்போ மோஸ்ட் பிஸ்னஸஸ் அவைல் வந்து யூஸ்வலி நீங்கள் போனோன்னா உங்களோட பேர், ஃபோன் நம்பர் அதெல்லாம் எடுப்பியும் ஒரு காண்டாக்ட் இதுக்கு யாராவதுக்கு கோவம் வந்தால் உங்களை காண்டாக்ட் பண்ணி எல்லாம் சொல்கிறதுக்கு அது இப்போ தேவையில்லைண்டு. ஸோ தட்ஸ் நோ லாங்கர் ரிக்வயர்ட். அகேன் மோஸ்ட் பிஸ்னஸுக்கு அது தேவையில்லை. என்ன சொல்கிறேன்டா, பிகாஸ் இந்த ஃபோக்கஸ் வந்து இப்போ நிறைய பேருக்கு இந்த வேரியண்ட் வந்தோன்னு இருக்குது. அண்ட் அகேன் இது ஒரு நார்மல் கோல்ட் காய்ச்சல் அப்படி வந்து ஒரு 1-2 weeks மேக்ஸிமம்குள்ளே வந்து போகிறதுண்டு. பட் இட்ஸ் நாட் ஒரு டெட்லியான ஒரு இது வைரஸாக இல்லையாண்டு. அதனால் அவன் எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறேன்டா, இந்த எனர்ஜி எல்லாம் இப்போ ஒவ்வொரு கடை அப்படி பார்க்காம இப்போ மோஸ்ட் வல்னரபிளான ஆக்கள், ஸோ அதாவது லாங் டேர்ம் கேர் இல்லாட்டி மோஸ்ட் பீப்புள் ஆர் சிக் ஒரு என்வாயன்மெண்ட்டில், அந்த மாதிரி என்வாயன்மெண்ட்டில் வந்து இந்த ட்ராக்கிங்கை வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடங்களை வந்து அதை ஷிஃப்ட் பண்ணி போட்டு they're going to do that. Another thing வந்து January 31st நீங்கள் வீட்டிலேருந்து no longer legally required to work from home. ஸோ நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யலாம் இஃப் ஒரு சேஃபாக ஸ்டில் இருந்து ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். பட் லீகலாக நீங்கள் வந்து
வீட்டு தான் வேலை செய்யணுமெண்டு இல்லை. ஸோ இஃப் யூ வாண்ட் கோ பேக் டு தி ஆஃபீஸ் கண்டிப்பாக நீங்கள் போகலாம். அண்ட் அகேன் எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கொண்டு தான். பட் தட்ஸ் another change that will happen too. ஸோ இதை பற்றி தான் டீட்டெயிலாக தரதுக்கு we have Chief Medical Officer of Health, Dr. Karen Moore. அவர் என்ன சொல்கிறாரு பார்ப்போம். Weeks, they are having an impact. Our healthcare indicators suggest a general improvement in the COVID-19 situation in the province, with the number of hospitalization and cases in the intensive care unit continuing to increase, but at a slower pace than we've seen in the previous weeks. And this past week, our average percent positivity of tests is 18.41% compared to the previous week when it was 22%. Based on the current stabilization in Ontario's testing strategy, this is likely reflective of a real decline. Because of your extraordinary efforts to help blunt the transmission of Omicron and protect our health system capacity, we can gradually begin easing public health measures on Monday, January 31st, while still keeping up with the measures that are helping reduce transmission. This means that on Monday, we in Ontario will increase social gathering limits to 10 people indoors and 25 people outdoors, allow 50% capacity for most indoor public settings, such as restaurants, casinos, cinemas, with proof of vaccination, allow 50% capacity or 500 people, whichever is less, for spectator capacity in sporting events, concert venues, and theaters. And the 50% capacity will also include religious services, rites, or ceremonies. While this is positive news, we must remain vigilant in the face of this virus, and our continued reopening efforts must be implemented cautiously. Vaccination. And in the face of Omicron threat, we are fortunate that our vaccination rollout continues to be strong. 91.7% of Ontarians aged 12 and over have received one dose of the COVID-19 vaccine, and 89.1% are fully immunized. And this is a tremendous achievement. The efforts we are making to get shots in arms will help protect Ontarians against severe outcomes of COVID-19, including hospitalization and admission to the intensive care units. Data from Public Health Ontario demonstrates that Ontario rates of hospitalization are higher amongst unvaccinated individuals compared to those who have completed the primary vaccine series. This trend has remained consistent over time and is across all age groups. And adults 60 years of age and older benefit from being fully vaccinated, as 2 doses means they have 12 times reduced risk for hospitalization compared to being unvaccinated. But when they get their booster, they are now 22 times less likely to be hospitalized. So 2 is good, but 3 is proving to be much better. So thank you to the over 6.2 million Ontarians vaccinated with 3 doses. This accounts for more than 51% of our adult population age 18 and over. And I would especially like to thank Ontarians who've come forward to get immunized since we started the modified stage 2 on January 5th. In the last 3 weeks alone, we have administered over 2.4 million doses, 161,000 first doses, 178 second doses, and over 2.1 million third doses. And with respect to the third doses, I want to acknowledge over 996,000 Ontarians 50 and over have come forward for their booster. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. Hi guys, welcome back to Good Evening Canada.
Indian show is sponsored by Maya's Furniture. Time வந்து 9:27 p.m. in Toronto. The temperature is -5 degrees Celsius. அடுத்தது we have our Canadian வலம். So இன்றைக்கு Canadian வலத்தில் we have Prime Minister Justin Trudeau. அவர் வந்து செல்ஃப் ஐசோலேஷனில் இருக்கிறார். ஸோ அகேன் நீங்கள் செல்ஃப் ஐசோலேஷன் யோசிச்சாலே அவருக்கு கோவிட் வந்துருச்சுன்னு யோசிக்கக்கூடாது. ஆக்சுவலி என்ன நடந்துட்டா அவர் போன இடத்துல வந்து அவர் யாருக்கு இருந்திருக்குது. ஸோ அவர் கான்டாக்டில் வந்திருக்கார். அவரோட ஆன்டிஜென் டெஸ்ட் வந்து எடுத்தவர் அந்த டெஸ்ட் வந்து நெகட்டிவாக வந்தது. ஸோ பாசிட்டிவ்னு காட்டையில் இருந்தாலும் ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக தான் 5 days வந்து செல்ஃப் ஐசோலேட் பண்ணுறேன், வீட்டிலேருந்து வேலை செய்கிறேன்னு சொல்லியிருக்கார். அண்ட் அகேன் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் வந்து பாசிட்டிவாக டெஸ்ட் பண்ணால் தான் யூஸ்வலி இந்த மெஷர் எடுத்துக்கொண்டு 5 நாள் வீட்டை நிற்கிறது இல்லாட்டி 10 நாள் வீட்டை நிற்கிறது. அவர் ஃபுல்லாக எல்லாம் வேக்சின் போட்டபடியும் 3 கிழமைக்கு முன்னால் தான் 3வது டோஸும் போட்டவர். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் ஜஸ்ட் ஒரு ப்ரிகாஷனாக 5 நாள் தான் செல்ஃப் ஐசோலேட் பண்ணி இருக்க போகிறேன்னு சொல்லியிருக்கார். அண்ட் இப்போ வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் செல்ஃப் ஐசோலேட் பண்ணுற வழியாக அவர் இன்பர்சன் வந்து ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் ரிட்டர்ன் பண்ணிக்க அவர் மீட் பண்ணிக்க மண்டேயில் அவர் செய்யலாது. ஸோ ஐ திங்க் ஒரு அப்பியரன்ஸாகவே ஆன்லைன் மேபி தான் போகணும். பட் we are going to have a watch of that. To keep delivering for people, for moms and dads supporting their families, for nurses, doctors, and frontline workers keeping us safe, for truckers and farmers who put food on our tables, for people across the country making sacrifices every single day, for the millions of Canadians who got vaccinated and who are getting their booster shots. This Liberal team is doing everything to encourage people to get vaccinated, because vaccines are the best protection, not just for our health, but for our economy and our freedoms. We're ready to keep standing up to politicians like Erin O'Toole, who think we should do less to encourage vaccination and less to support families, workers, and small businesses. The Conservative Party still doesn't get that the best thing we can do for our economy is to get past this pandemic. That's how we put lockdowns behind us. That's how we keep our supply chains moving. And that's how we secure an even stronger economic recovery. Canadians know that our government has their backs. We'll keep working together to lead the world on vaccination and to lead our peers on the jobs recovery. This Liberal team is ready to fight harder than ever to build a stronger and more resilient Canada. Families know that we're here to fight for them. Just this week, we announced a childcare agreement with Nunavut. This was the 12th childcare agreement signed with provinces and territories. These agreements will save families across the country thousands of dollars, with many families in many parts of the country already seeing those savings. We're focusing on making life more affordable for the middle class and for people working hard to join it. And that includes making housing more affordable too. Last week, we announced that we'll exceed our initial target of creating 10,000 new units for vulnerable people with the Rapid Housing Initiative. And we'll continue to put measures forward that increase housing supply and support Canadians who are looking to buy their first home and build their future. Together, we'll continue doing more of the big things Canadians sent us here to do. On climate change, on keeping our communities safe, on reconciliation, on important issues that matter to Canadians and to the world. My friends, with the return of Parliament on Monday, I'm looking forward to be there virtually while I finish my isolation, but I'll be there, working hard with all of you to keep bringing positive change to every part of our country. MP Accounting and Finance Services உங்கள் வரி தேவை வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை அனுபவம் தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரிஏ அரிகரன். MP Accounting and Finance Services Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரிஏ அரிகரன். Chartered Professional Accountant, Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம்.
குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show is sponsored by Maya's Furniture. Time வந்து 9:33 p.m. in Toronto. The temperature is -5 degrees Celsius. So, உங்களோட கேளுங்க தரப்படம் பார்த்துருக்கீங்க. So, yes, இந்த Saturday, அதாவது 29th அன்றைக்கு, we have கேளுங்க தரப்படம். And உங்களோட guest வந்து, we're going to have Dr. Sahana Balendran. வந்து, she's a conductor, optometrist. So, ஏதாவது questions உங்களுக்கு இருந்தால் again about உங்களோட கண் health, because கண் எல்லாருக்கும் முக்கியமாக தெரியும், it's very important. கண்ணாடி போடுற டெய்லி செக்கப்லேருந்து just anything கண்ணோ, because எல்லாருக்கும் தெரியும் கண் is also connected to a lot of things உங்களோட உடம்பில். ஸோ கண்ணிலேருந்து எவ்வளோ விஷயங்கள் அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கண்டிப்பாக you can call Saturday 11 மணிலேருந்து 12 மணி மட்டும் 416-323-3304. எல்லாட்டி இன்றைக்கு ரைட் நவுலேருந்து நீங்கள் சாட்டர்டே மட்டும் 12 மணி மட்டும் you can text உங்களோட questions at 416-292-0033 நாங்கள் உங்களோட கேள்வியை கேட்போம் and you can listen. அடுத்தது what we're going to look at is again எல்லாருக்கும் தெரியும் வேக்சின் போடுறது வந்து it's very important. ஸோ பார்த்த மாதிரி இப்போ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸ் அதெல்லாம் மேண்டட்டரியாக வேக்சின் போட சொன்னது, ட்ரக் டிரைவர்ஸுக்கு போட சொன்னது. ஸோ கோயிங் பேக் டு லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸ் எல்லாரும் அந்த ஃபீல்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டெட்லைன் கொடுத்தவ, அதாவது இந்த ஃப்ரைடேயால் 3வது டோஸ் நீங்கள் போட்டிருக்கணுமெண்டு எல்லாட்டி வேலையை விட்டு வரையலாதுண்டு வேலைக்கு. அண்ட் அகேன் இந்த இப்போ ஒமிக்ரான் வேரியண்ட்டோட நிறைய க்ளோஷர், ஷட் டவுன்ஸ், இப்போ இந்த லாக்டவுன் எல்லாத்தையும் சேர்த்து நிறைய கிளினிக்ஸ் வந்து அன்அவைலபிளாக போயிட்டோம். ஸோ புக்கிங்ஸாக இருக்கட்டும் சரி, ஜஸ்ட் ஒரு அவைலபிலிட்டி கிடைக்கிறதுக்கும் சரி, அது வந்து கிடைக்காம போச்சு. ஸோ ஆன்டாரியோ என்ன வந்து சொல்லியிருக்கணும்னா, சரி எங்களுக்கு இது விளங்குது இந்த மாதிரி ஒரு டைம் ஃப்ரேம் இருந்துட்டு, ஸோ March 14th வரைக்கும் லாங் டேர்ம் கேர் ஸ்டாஃபுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் 3வது டோஸை வந்து நீங்கள் March 14 போட்டால் நீங்கள் ஓகே, பட் அது மாரியே நீங்கள் March 14 போடாட்டி தென் வேலையை விட்டு நிப்பாட்டணும்ண்டு. அண்ட் அகேன் ரீசன் என்னடா எல்லாருக்கும் தெரியும், லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸ் அவை தான் ஃபர்ஸ்ட் இம்பேக்ட் பண்ணுறது. பிகாஸ் எல்டர்லி ஏஜிலும் சரி ஹெல்த்திலும் சரி அவை மோர் வால்னரபிள் கோவிட் வந்து பிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த இதில் வந்து a lot of people உங்களோட நம்பர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கொண்டு இருக்குது. ஸோ லாங் டேர்ம் கேர் ஹோமில் பார்த்தீங்கன்னா 2020 நடக்கும்போது அந்த நம்பர் ஆஃப் சேம் டெத்ஸ் எல்லாம் இப்போ நடந்தோடனே ஒரு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஸோ இதுக்கு நாங்கள் என்ன மெஷர்மெண்ட் எடுக்கலாம்ன்ட்டு ஆன்டாரியோ பார்க்கும்போது, சரி எங்களோட ஸ்டாஃப் எல்லாரும் ஃபர்ஸ்ட் அவங்களோட லாங் டேர்ம் கேர் இருக்கிற ஆக்களுக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே 4th பூஸ்ட் கொடுக்க தோங்கிட்டோம்ண்டு, பட் அந்த இருக்கிற ஸ்டாஃபுக்கு வந்து நாங்கள் 3rd பூஸ்ட் வந்து ஒரு மேண்டட்டரியாக இந்த டேட்டுக்குள்ளே இவ்வளோ சீக்கிரமாக எல்லாமோ அது செய்யணும்ட்டு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து இந்த ஃப்ரைடே செய்யணும்ட்டு இருந்தது, பட் அகேன் இந்த க்ளோஷர்ஸ் அன்அவைலபிலிட்டி இல்லாமல் இருக்கிறபடியே நிறைய பேர் போடையில் only 77% வந்து ஆக்சுவலி போட்டிருக்கேன். ஸோ அந்த மீதி % March 14th போடணும். So just to keep everyone safe. Another thing is again in the lockdown வந்து January 31st வந்து சில restrictions வர்றாங்க. இதில் வந்து பார்க்கும்போது மிசிசாகா மேயர் பானி கிராம்பி அவள் வந்து சொல்லியிருக்கா, இந்த லாக்டவுன் எடுப்படுறது இட்ஸ் குட்ண்டு, சரி நாங்கள் 50% கெப்பாசிட்டியை திருப்பி ஆப்ரேட் பண்ண போகிறோம், நிறைய பிஸ்னஸஸ் இதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்குது. ஸோ இப்போ அந்த ஓப்பன் பண்ண உடனே இதே கடைசி அந்த திருப்பி ஓப்பன் பண்ணுற சந்தர்ப்பம் வரட்டும்ண்டு. ஸோ ஷீஸ் ஹோப்பிங் இதோட ஸ்டெடியாக பிஸ்னஸஸ் அவை எல்லாரும் தே கேன் மேக் தர் மணி ஒரு ஸ்டேபிளாக இருக்கலாம்ண்டு, திருப்பி ஒரு லாக்டவுன் சுச்சுவேஷன் வராமல். அவள் என்ன சொல்லியிருக்காண்டா, சரி இப்படி நாங்கள் 50% ஓப்பன் பண்ணுறோம், ஓகே இப்போ தப்பி தவறி ஏதாவது நடக்க போனால் உடனடியாக அடுத்த ஸ்டெப்புக்கு ஓப்பன் பண்ணாமல் இல்லாட்டி அந்த ஒரு பார்டர் லைனில் ரிஸ்கியாக தெரிஞ்சால் ஜஸ்ட் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம்ட்டு. அதை அவசரப்படுத்தவே இல்லை, நாங்கள் அந்த கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நல்லதுண்டா தென் நாங்கள் மூவ் ஃபார்வர்ட் பண்ணலாம், ஆனால் திருப்பி பின்னுக்கு கால் எடுத்து வைக்கக்கூடாதுன்ட்டு. ஸோ ஹோப்ஃபுல்லி அண்ட் அகேன் மிசிசாகா ரீஜனில் வந்து 90% ஆக்சுவலி அட்லீஸ்ட் 2 டோஸ் எடுத்திருக்கேன். ஸோ தட்ஸ் அ பிக் திங் டு பி ப்ரவுட் ஆஃப் டூ.
அவ்வளோ பேருக்கு இருக்கிறபடியே அந்த சான்சஸ் இந்த ஏரியா ஐ திங்க் லெஸ்ஸாக இருக்குமெண்டு. ஸோ லெட்ஸ் ஹோப் தட் அண்ட் லெட்ஸ் ஹோப் அவள் சொன்ன மாதிரி இப்போ ஓப்பன் பண்ணோடத அதை கண்டினியூஸாக ஓப்பன் பண்ணியிருக்கலாம்ண்டு. அடுத்தது we are going to look at our currency rates. I think they're really good today. ஸோ இந்த மாதிரி என்ன பார்த்துட்டு வருவோம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 27 வியாழக்கிழமை இலங்கை 201 இலங்கை ரூபா, இந்தியா 61.75 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.78 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.70 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.11 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.06 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 27 வியாழக்கிழமை. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show sponsored by Maya's Furniture. Time on the 9:39 p.m. in Toronto. The temperature is -5 degrees Celsius. So a lot of people சொல்ற மேல பார்த்திருப்பீங்க உங்களுக்கு சர்ப் கான லெட்டர்ஸ் வந்திருக்கும் விட்டேன். இந்த சர்ப் லெட்டர் என்னத்துக்கு உங்களுக்கு வந்திருக்குண்டா நிறைய ஆட்கள் அஃப்கோர்ஸ் உங்களோட டேக்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணும்போது உங்களோட இன்கம் அதெல்லாம் காட்டுறது. ஸோ இந்த இன்கம் ரேட்ஸ் எல்லாரும் ஃபைல் பண்ணபடியே சர்ப் கலெக்ட் பண்ணும்போது அதை வந்து நீங்கள் $1,000 மந்த்துக்கு வந்து கலெக்ட் பண்ணக்கூடாது. யூ ஷுட் பி கலெக்டிங் மோர் தென் தட். அப்படி கலெக்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சர்ப் எடுக்கக்கூடாது. ஸோ அப்படி ஒரு நீங்கள் சர்புக்கு அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் அந்த பாக்ஸ் செக் பண்ணும்போது நீங்கள் அதான் சொல்கிறீங்க எனக்கு இன்கம் வந்து அந்த அமௌண்ட்டுக்கு வரையில அதனால நான் சர்ப் கலெக்ட் பண்ணுறேன்ட்டு. ஆனால் எல்லோரும் இந்த டேக்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ண பிறகு நிறைய ஆட்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. சில ஆட்கள் வந்து கூட கிளைம் பண்ணியிருக்கேன் ஐ மீன் இன்கம்மை பட் சர்பும் எடுத்திருக்கேன். ஸோ இதனால் நிறைய லெட்டர்ஸ் ஆக்சுவலி வந்து அனுப்பியிருக்கேன் டு a lot of people. அண்ட் இதுக்கு வந்து சொல்லியிருக்கேன் சரி நீங்கள் கூட எடுத்தாலும் உங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ ஒரு பிளான் நாங்கள் செட் பண்ணலாம்ண்டு. ஆனால் ரிப்ளை பண்ணாத ஆட்களுக்கு வந்து சிலவில் அந்த சேம் ஆப்ஷன் அவை கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இஃப் யூ டூ கெட் அ லெட்டர் உங்களோட இதில் பார்த்து போட்டு கெட் இன் கான்டாக்ட் ஒரு ரீபேமெண்ட் பிளானோ இல்லாட்டி கான்டாக்ட் பண்ணி அதை கலைக்கிறதுக்கு பிகாஸ் அதை விட்டுட்டுண்டா யூ டோன்ட் நோ என்ன மாதிரி ஒரு பெனல்ட்டியாக என்ன சொல்ல வேணும்ண்டு. ஸோ இஃப் யூ டூ கெட் த லெட்டர் கண்டிப்பாக லுக் இன் டு இட். ஜஸ்ட் மேக் ஷூர் யூ டீல் வித் இட். ஒரு சும்மா கடதாசி என்று அறிஞ்சப்படாதீங்க. மேக் ஷூர் யூ ஹாவ் லுக் அட் த லெட்டர் ப்ராப்பர்லி வாசிச்சு போட்டு நீங்கள் யார் கால் பண்ணணுமோ இல்லாட்டி உங்களோட அக்கௌண்ட்டை கேட்டு போட்டு டீல் வித் தட் ரைட் அவே. அடுத்தது we are going to go to our கலையரங்கம், our treat for today. So again our treat இன்றைக்கு வந்து it's சுஹல்யா ரகுநாதன் and again தமிழ் ஹெரிட்டேஜ் வந்து ஜனவரி மாதம் நடக்குது. ஸோ அவள் தமிழ் லாங்குவேஜை பற்றி பாடியிருக்கா. ஸோ இந்த பாட்டு we'll have a watch in here.
அமுதென்ற பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு தமிழ் எங்கள் இளமைக்கு தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழில் புகழ் மிக்க புலவர்க்கு வேல் புலவர்க்கு வேல் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் வசதிக்கு சுடர் தந்ததேன் சுடர் தந்ததேன் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் வைரத்தின் வாழ் தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய் இன்ப தமிழ் எங்கள் வளவிக்க உளமுற்ற தீ தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய் இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் தமிழுக்கு அமுதென்று பேர். உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show sponsored by Maya's Furniture. Time on the 9:46 p.m. in Toronto. The temperature is -5 degrees Celsius. So looking at, I know a lot of people, January 31st, நீங்கள் ஓப்பனிங் எல்லாம் பார்க்கும்போது சாப்பாடு வந்து தியேட்டர்ஸ் வந்து அலவுட் இல்லை முதல் சொல்லுவேன். சில ஏரியா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதுவாக ஸ்போர்ட்ஸ் பார்ஸ் அப்படியான இடங்களை வந்து சாப்பாடு கொடுக்குறதா இல்லை ஃபர்ஸ்ட்லி. பட் இந்த ஜனவரி 31st அந்த டிசிஷன் மாற்றிருக்கிறோம். ஸோ நீங்கள் தியேட்டருக்கு போனால் யூ கேன் ஹேவ் யூர் பாப்கார்ன். ஸ்போர்ட்ஸ் பார் events அப்படி போகும்போது உங்களுக்கு ஸ்டில் சாப்பாடு சர்வ் பண்ணவையும். ஸோ you can look forward to that. I know சில ஆட்கள் வந்து ஒரு deciding factor இருந்தது, but not to worry. January 31st you can eat at these places. அடுத்தது we are going to go to our news. So let's go to Sudan for the news. நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா.
வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை. மாயாஸ் பர்னிச்சர் ஆதரவில் goodevningcanada.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஒட்டோவா நோக்கி அணிவகுக்கும் சரக்கு வாகன ஓட்டுநர்களின் பாரிய அணிவகுப்பு தொடர்பான பாதுகாப்பு அபாயங்கள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எச்சரிக்கப்பட்டுள்ளது. கோவிட் தொற்றின் போது சுகாதார நடவடிக்கைகளை எதிர்க்கும் எதிர்ப்பாளர்களின் பாரிய அணிவகுப்பு நாளை முதல் ஒட்டோவாவை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் பங்கேற்பாளர்கள் சனிக்கிழமை ஒட்டோவா நாடாளுமன்றத்தில் போராட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பேரணியின் பங்கேற்பாளர்களினால் தீங்கிழைக்கும் நோக்கத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தனிப்பட்ட தகவல்களை கண்டறிந்து வெளியிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஒட்டோவா கார்டனு பகுதியில் வசிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளில் முகவரிகளை வெளியிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சுதந்திர பேரணி என அழைக்கப்படும் இந்த தொடரணியை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் இன்று அறிவித்திருக்கின்றார். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தன்னை தனிமைப்படுத்த முடிவு செய்திருக்கின்றார். கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட ஒருவருடன் தொடர்பு கொண்டார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பிரதமர் தன்னை தனிமைப்படுத்த முடிவு செய்துள்ளார். நேற்றிரவு இந்த தொடர்பு குறித்து அறிந்து கொண்டதாக இன்று காலை ட்விட்டர் மூலம் ட்ரூடோ அறிவித்திருக்கின்றார். ஒரு விரைவு சோதனை மூலம் தொற்றுக்கு எதிராக சோதனை செய்த போதிலும் ஒட்டோவா பொது சுகாதார மையத்தின் அறிவுரைக்கு அமைவாக 5 தினங்களுக்கு தன்னை தனிமைப்படுத்த முடிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். கோவிட் தொற்றுக்கான எந்த அறிகுறிகளையும் தான் உணரவில்லை என கூறிய ட்ரூடோ 5 தினங்களுக்கு வீட்டிலிருந்து வேலை செய்ய முடிவு செய்துள்ளதாக கூறியுள்ளார். கோவிட் தொற்றுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது என ஒன்டாரியோ மாகாண தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் கிரண் மூர் கூறியிருக்கின்றார். கடந்த 2 ஆண்டுகளாக கணிசமான அளவு பயத்தில் எங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த அனுமதித்துள்ள நிலையில் தற்போது அந்த சிந்தனையில் சிலவற்றை மாற்ற வேண்டும் என மூர் என்று தெரிவித்தார். கோவிட் தடுப்பூசிகள், புதிய தொற்று எதிர்ப்பு மருந்துகள் ஒன்டாரியோவின் சிந்தனை மாற்றத்துக்கான காரணங்களாக அவர் கருதுகிறார். மாகாண சுகாதார பாதுகாப்பு அமைப்பில் ஜனவரி ஒரு கடினமான மாதமாகும் என கூறிய தலைமை மருத்துவ அதிகாரி பிப்ரவரி அதிலிருந்து ஒரு மாற்றாக அமையும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஒன்டாரியோ எதிர்வரும் திங்கட்கிழமை மீண்டும் திறக்கும் திட்டத்தின் அதன் முதல் படியை எட்டுகிறது. ஒன்டாரியோ அவசரமற்ற அறுவை சிகிச்சைகளுக்கும் திங்கட்கிழமை மீண்டும் ஆரம்பிக்கின்றது. வார இறுதிக்கு முன்னதாக நாட்டின் சில பகுதிகளில் எரிவாயு விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஒன்டாரியோ, கிபெக் ஆகிய மாகாணங்களில் மிக உயர்ந்த எரிவாயு விலைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. தெற்கு ஒன்டாரியோ, கிபெக்கின் பெரும்பாலான நகரங்களில் நாளை லீட்டருக்கு 2 சதங்களால் எரிபொருள் விலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மான்ட்ரியலில் ஒரு லிட்டர் எரிவாயு 161.9 சதத்தை எட்டும். டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிவாயு விலை லீட்டருக்கு 151.9 சதங்களை எட்டும். இதன் மூலம் டொரண்டோ பெரும்பாகத்தில் $1 50 சதத்தை எரிபொருளின் விலை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் மேற்கு கனடாவில் நாளை எரிபொருளின் விலையில் மாற்றம் இருக்காது என எதிர்பார்க்கப்படுகிறது. மாயாஸ் பர்னிச்சர் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show was sponsored by Maya's Furniture. Time on the 9:51 p.m. in Toronto and the temperature is -5 degrees Celsius. Quebecல இருக்கிறவங்க, this is an important message, so கேட்டுக்கணுங்க. COVID-19 சம்மந்தப்பட்ட டெக்ஸ்ட் உங்களுக்கு சிலவில் ஃபோனில் வந்திருக்கும். ஸோ என்ன மாதிரி டெக்ஸ்ட்ண்டா, நீங்கள் உங்களோட PCR டெஸ்ட் வந்து பாசிட்டிவாக வந்திருக்குது, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்க, இல்லாட்டி கோவிட் கைட்லைன்ஸ் இந்த மாதிரி இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்க, 3வது டோஸ் போட்டதுக்கு உங்களுக்கு ப்ரைஸ் இல்லாட்டி ரிவார்ட் அப்படின்ற டெக்ஸ்ட் வந்திருக்கும். இந்த டெக்ஸ்ட்லெல்லாம் ஸ்கேம். ஸோ கிளிக் பண்ணாதீங்கோ, ஓப்பன் பண்ணாதீங்கோ இந்த லிங்க்ஸ் எல்லாம், பிகாஸ் பீப்புள் ஆர் ட்ரைங் டு கெட் யூர் இன்ஃபர்மேஷன். ஸோ இதை கவனமாக இருங்க. இது மோஸ்ட்லி குபேக்கில் தான் எல்லாருக்கும் நடந்துகிட்டு இருக்குது இப்போ. ஸோ கேன் உங்களுக்கு தெரியாத ஆக்கள் ஒரு இமெயில் அட்ரஸோ டெக்ஸ்ட் வந்தாலும் ஓப்பன் பண்ணாதீங்க ப்ளீஸ், பிகாஸ் தேர் கோனா ஹேக் இன்டு இன்ஃபர்மேஷன். ஸோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல் ஆஃப் தட். எல்லா இடத்துலையும் வந்து ஸ்கேம் நடக்குது தான். நான் குறிப்பிட்ட இந்த COVID-19 சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் குபேக்கில் தான் நடக்குது. ஸோ டூ பி கேர்ஃபுல் ஆஃப் தட். அடுத்தது we're going to go to our last item for today. உங்களோட வெதர் என்ன மாதிரி நாளைக்குன்னு பார்த்துட்டு வரோம்.
ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 0°12°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°21°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0°15°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°27°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 0°8°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°22°C. நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 10°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°4°C. நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 6°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show sponsored by Maya's Furniture. Time வந்து 9:55 p.m. in Toronto. The temperature is -5°C. So உங்களோட weather பார்த்தாச்சு நாளைக்கு. Just a reminder, எல்லாருக்கும் திருப்பி இந்த Saturday உங்களுக்கு கேளுங்கள் தரப்படம் நடக்குது. And in the Saturday we have our Doctor of Optometry, உங்களுக்கு conductor, Dr. Sahana Balendran. So again, உங்களுக்கு ஏதாவது questions கண் ஹெல்த் பற்றி சம்மந்தப்பட்ட இருந்தால் you can definitely call. Saturday 11 மணிலேருந்து காலையில் மட்டும் 12 மணி மட்டும் 416-323-3304 நீங்கள் ஃபோன் கால் பண்ணி உங்களோட கொஷின்ஸ் கேட்கலாம். இல்லாட்டி இன்றைக்குலேருந்து Saturday 12 மணி மட்டும் you can text your question at 416-292-0033 நாங்கள் அவர் கேள்வியை கேட்டு நீங்கள் வந்து ஷோவில் வந்து கேட்டுக்கொள்ளலாம். And again, I think another thing important is gas prices. நாளைக்கு ஒரு all-time record high hit பண்ணப்படுதுன்னு சொல்கிறேன். 1.51.9 hit பண்ணப்படுது. So again, gas prices high ஆகுது. But if you don't want to get stuck with that, இன்றைக்கு போய் உங்களோட gas full tank அடியுங்க because நாளைக்கு record high-க்கு போகுது. And again, I want to thank you உங்களோட எல்லா வியூவர்ஸுக்கும் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸிலும் வந்து உங்களோட ஷோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு. Sponsors, if you have any questions, please உங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க. We'll be more than happy to answer that. இன்றைக்கு பாடின மாதிரி எங்களோட கல்யாணத்தில் we had Carnatic teacher Sohalia Raghunathan. அவன் வந்து எங்களோட பிளாட்ஃபார்ம் வந்து and you can search more of our stuff too. யூடியூபில் போய் அவன் வேறு பாட்டெல்லாம் பார்க்கலாம். நிறைய ஆர்டிஸ்ட் ஐ நோ வழியால் இருக்கிறீங்க. Please send us your videos in and we'll be more than happy to share it. And I wish you all a good night and we'll see you tomorrow.